பாமக தலைவர் அன்புமணியை அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன், வணக்கம். அன்புமணி சி.வி. சண்முகம் சந்திப்பின் பின்னணி என்ன? மேலும் ராமதாஸ் அன்புமணி இணைவதற்கான பேச்சுவார்த்தையாக இது உள்ளதா? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். கடந்த வாரம் ராமதாஸ் அவர்களை தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் சந்தித்து பேசியிருந்த சி.வி. சண்முகம் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். தற்பொழுது பாமகவை பொறுத்தவரை தந்தை மற்றும் மகனிடையே அந்த மோதல் போக்கு உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. இருவரையும் சமாதானம் செய்து ஒரே அணியாக இருந்தால்தான் வரக்கூடிய தேர்தலில் அந்த எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும் என அஇஅதிமுக திட்டமிடுகிறது. இதற்காகத்தான் பாமகவை எப்படியாவது இந்த கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சிகளை தற்பொழுது சி.வி. சண்முகம் அவர்கள் முன்னெடுத்து வருகிறார். இதற்கான பொறுப்பை தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் சி.வி. சண்முகம் அவர்களிடம் தந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது பாமகவை அஇஅதிமுகவுக்கு கொண்டு வரக்கூடிய பொறுப்பானது சி.வி. சண்முகம் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை வெற்றிகரமாக செய்திருந்தார். இதனால் தான் அஇஅதிமுக பார்த்தோமேனால் வட மாவட்டங்களில் ஒரு சில தொகுதிகளில் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடித்தது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை வன்னியர் வாக்குகள் என்பது பெரும்பான்மையாக இருக்கிறது. இதனால் தான் எடப்பாடி, மேட்டூர் உள்ளிட்ட தொகுதிகளில் பார்த்தோமேனால் அஇஅதிமுக பாமக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தது. பாஜக எப்படி அஇஅதிமுகவிற்கு தேவையோ அதை விட முக்கியம் என்பது பாமகவை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் தற்பொழுது திமுக கூட்டணி நிலையானதாக இருக்கிறது. அதில் 10 கட்சிகளுக்கு மேல் இருக்கக்கூடிய சூழலில் அஇஅதிமுக கூட்டணிக்குள் தற்பொழுது வரை பாஜக மட்டுமே இணைந்திருக்கிறது. இன்னும் மற்ற கட்சிகளை கொண்டு வரக்கூடிய அந்த பணிகள் இன்னும் தற்பொழுது வரை துவங்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு முன்னோட்டமாக பாமகவை கொண்டு வருவதற்கான அந்த முயற்சிகள் தற்பொழுது சி.வி. சண்முகம் எடுத்து வருகிறார். சி.வி. சண்முகத்திற்கும் ராமதாஸ் அவர்களுடைய குடும்பத்திற்கும் ஒரு நீண்ட கால தொடர்பு என்பது இருக்கிறது. சி.வி. சண்முகத்தினுடைய அப்பா முன்னாள் எம்பி பார்த்தோம்னால் வேணுகோபால் ராமதாஸ் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர். குறிப்பாக ராமதாஸ் அவர்களை அப்பா என்றுதான் அழைப்பது வழக்கம். இதனால் தான் அவருடைய குடும்பத்தினருடைய நீண்ட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எப்படியாவது அந்த கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடிய முயற்சிகளை தற்பொழுது சி.வி. சண்முகம் முன்னெடுத்து வருகிறார். விரைவில் தந்தை மற்றும் மகனுக்கு இடையே அந்த மோதல் போக்கு முடிவுக்கு வரும் எனவும் இருவரும் இணைந்து வரக்கூடிய தேர்தலை சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரை தற்பொழுது திமுக எதிர்ப்பை கையில் எடுத்திருக்கிறார். ராமதாஸை பொறுத்தவரை தற்பொழுது திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இருவரையும் இணைத்து அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சிகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. விரைவில் இபிஎஸ் அவர்கள் பார்த்தோமெனால் ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது வரை பிரச்சாரத்தில் தற்பொழுது மும்முரமாக இருந்து வரக்கூடிய இபிஎஸ் அவர்கள் விரைவில் அந்த தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு தீபாவளிக்கு பிறகு இந்த சந்திப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாமகவை கொண்டு வந்தால் அதற்கு பின்பு தேமுதிகவுடனான அந்த பேச்சுவார்த்தை துவங்குவதற்கும் அஇஅதிமுக தற்பொழுது திட்டமிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சி.வி. சண்முகம் அன்புமணி அவர்களை சந்தித்திருப்பது தற்பொழுது மீண்டும் அரசியல் வட்டாரத்தில் அந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விஷயத்தை கூட்டணிகள் என்பது தற்பொழுது திரைமறைவாக நடைபெற்று வருகிறது. இதை விரைவில் பார்த்தோம்னால் பொதுவெளிக்கு கொண்டு வருவதற்கான அந்த முயற்சிகளில் சி.வி. சண்முகம் கையில் எடுத்திருக்கிறார். அதில் வெற்றி பெறுவாரா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த கூட்டணி என்பது வரக்கூடிய தேர்தலில் அமையுமா என்பதற்கான அந்த முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அமித்ஷா அவர்களும் தமிழக வர இருக்கிறார். அதற்கு முன்பு கூட்டணியை உறுதி செய்து ஒரே மேடையில் ஏறுவதற்கான இந்த பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. சிவராமன், நீங்க சொல்வது போல அதிமுக கூட்டணியில் பாமக அதிகாரப்பூர்வமாக இணையும் என்கிற அறிவிப்பை எதிர்பார்க்கலாமா? அதாவது தற்பொழுது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடைபெற்று வருகிறது. விரைவில் இணைப்பதற்கான அந்த பணிகள் தான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஏனென்று சொன்னால் பாமகவிற்கென்ற ஒரு வாக்கு சதவீதம் என்பது வட மாவட்டங்களில் இருக்கிறது. அந்த வாக்கு சதவீதத்தை அப்படியே அறுவடை செய்ய வேண்டும் என்றால் பாமகவை அஇஅதிமுகவுடன் இணைப்பது என்பது பார்த்தோமெனால் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதற்கான அந்த அசைன்மெண்ட் தான் தற்பொழுது சி.வி. சண்முகம் அவர்களுக்கு தரப்பட்டு இருக்கிறது. இந்த சி.வி. சண்முகம் பார்த்தோமெனால் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது எம்பியாகவும் அவர் டெல்லியில் இருந்து வரக்கூடிய சூழலில் அவருக்கு இந்த பொறுப்பானது வழங்கப்பட்டு இருக்கிறது. விரைவில் இந்த கூட்டணியை உறுதி செய்யக்கூடிய அந்த பணி இருக்கக்கூடிய சூழலில் இருவரும் பிரிந்து செயல்பட்டால் அது வாக்குகள் சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவரும் இணைந்ததற்கு பின்பு கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும். அதற்கு முன்பு எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள். அதனால்தான் தற்பொழுது இந்த பொறுமை காத்து கொண்டிருக்கிறார் இபிஎஸ் அவர்கள். விரைவில் இருவரும் இணைந்து அந்த
கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்பது இபிஎஸ் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதனால் தற்பொழுது சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சிவி சண்முகத்திற்கு தூதுவிடப்பட்டிருக்கிறது. அவர் இருவரும் இணைந்ததற்கு பின்பு கூட்டணியை உறுதி செய்வதற்கான அந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.